மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு சிறந்த யோக பலன்களை புரட்டாசி மாத பலன்களாக யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மிதுன ராசிக்கு புரட்டாசி மாசத்தினுடைய சிறந்த பலன்கள், சிறந்த யோக பலன்கள். அதாவது புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களினுடைய சிறந்த யோக பலன்களை நம்ம இன்னைக்கு புரட்டாசி மாத பலன்களாக பார்க்க போறோம். சும்மா எடுத்தே புரட்டாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லாம அதுல சில விஷயங்கள் இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, வேற லெவல்ல உச்சத்துக்கு செல்லுகின்ற உயர்ந்த யோகமான காலமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய போகிறது. அதற்கு ஒரு சிறந்த ஒரு 2-3 கிரகங்களுடைய வலிமை யோக மாற்றங்கள் இருக்குது. ஒரு 3 கிரகங்களின் முக்கிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வேற லெவல்ல புரட்டி போடக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம்தான் இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட சிறந்த யோகமான காலங்களை, அதற்குரிய சிறந்த யோக பலன்களை இன்னைக்கு மிதுன ராசிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வருஷ கணக்காக அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்சம் வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க, எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தெரியும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க, வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாமே தெரியல, ஏதோ திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒண்ணுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கும். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில் போய், அதாவது 18 சித்தர்களும்
சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகம் இல்லை. திரும்ப சொன்ன ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். இப்ப இந்த புரட்டாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பொதுவாக புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே அமோகமாக நல்ல யோகத்தோடு பௌர்ணமி யோகத்தோடு ஆரம்பிக்கின்றது. பௌர்ணமி யோகத்தோடு அன்னைக்கு புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. அதுதான் 17/9/2024 பௌர்ணமி யோகம். ஒரு நல்ல நாளில் ஒரு அந்த மாதம் தொடங்குறது, அதுவே மிகப்பெரிய யோகம். மேலும் அனைவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு முக்கியமான யோகமான கிரக அமைப்புகளோடு, கிரக வலிமைகளோடு இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செல்கின்ற, புரட்டி போடு, வேற லெவல்ல புரட்டி போட போகுது அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு இல்லை, நிச்சயமா நடக்க போகுது. நிச்சயமா நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல வியாபாரம், உத்தியோகம் தரக்கூடிய ஒரு கிரகம், அதுதான் புதன். குரு புதன் சம்பந்தப்பட்டு குரு பார்வையில் புதன் இருக்கக்கூடியது. புதன் எப்பயுமே கல்விக்குரியவர், கல்விக்கேற்ற உத்தியோகம் தரக்கூடியவர். அடுத்து கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற சுக்கிரன். நம்ம பரவல பேசுறோம் இல்லையா, அடிக்கிறது வர சுக்கிரன், அது உண்மையில எப்ப நடக்க போகுது? அதுதான் முக்கியம். ஆக இந்த ஆரம்ப கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ரிஷபராசியில நல்ல கவனிங்க. மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷபராசியில 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. மிதுன ராசியில செவ்வாய், மிதுன ராசியில செவ்வாய், மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த 4ஆம் இடம் அதாவது அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது, மிகப்பெரிய உச்சத்திற்கு வேற லெவல்ல கொண்டு போகும். பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் கட்டம், அதனுடைய முதல் கிரக அமைப்புகள் சூரியனும் புதனும் கேந்திர வலிமையில், புதன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர வலிமையில் இருக்கக்கூடியது. மேலும் கேது அந்த இடத்துல இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு லாட்டரி யோகம், அதிர்ஷ்ட யோகம், செல்வ யோகம் கோடியா கொட்டி தருகின்ற ஒரு இடத்துல ஒரு கிரகம் உட்காருதுன்னா அது சுக்கிரன் மட்டும்தான். அதே இடத்துல உட்காருது. அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்துல திடீர் லாட்டரியோ சொத்துக்கள் சரி திடீர் கொட்டி தரையும். சரி, அடுத்து வழக்கம் போல சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் எல்லாருடைய ஆதரவையும் பெற்று சில நேரங்கள் சில சங்கடங்களை ஏற்படுத்துவோம். பெரியவங்க, அதாவது தேவையில்லாத உயர்ந்த அதிகாரியால் சில தொந்தரவுகளும் ஏற்படும். அதே நேரத்தில் அதனால ஒரு நல்ல மாற்றமும் ஏற்படும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் எல்லா நேரத்திலும் நல்ல செஞ்சிருவாங்க. சில நேரத்தில் சில வாழ்க்கையில் திடீர்னு ஒரு தேவையில்லாத உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படுத்தினால நல்லதுல போய் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது மற்றவங்க நம்மளை தொந்தரவு படுத்துறதுக்காக செய்யக்கூடிய காரணம், நம்ம அந்த காரியம் நமக்கு மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அமைந்து விடுது. நமக்கு அவங்க இது ஆகாத செய்ய செஞ்சிருவாங்க. அவனுக்கு அதை செஞ்சிருவோம், அவன் சரியில்லை அவன் அப்படின்னு நம்மளை நினைச்சு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அதுக்கு நல்லது அமையும். நமக்கு நல்லதாக அமைஞ்சு போவோம். நமக்கு யாரு கெடுதல்னு நினைச்சு செய்யறாங்களோ அது நமக்கு நல்லதாக அமைஞ்சு போவோம். அப்படிப்பட்ட காலம் தான் அது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ வழக்கம் போல மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் வேற இன ஜாதி மக்கள், அதாவது எப்பயுமே அடுத்தவங்க செய்யக்கூடிய ஒரு கெடுதல், ஒரு செய்வின கோளாறு, இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க ராகு கேது. அப்போ அந்த ராகு கேது எங்கே உட்கார்ந்துருக்குங்கன்னா புதனோட கன்னி ராசியில புதனோட சேர்ந்துருக்கு. அப்போ அதுவும் பாதிக்கப்பட போகிறது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கிரகம் இந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு, அதன் அடிப்படையில் தான் கேது வேலை செய்யும். அதே போல ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு இந்த மாதிரி மற்றவர்களால் தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தாலும் அது யாருடைய வீட்டில் இருக்குன்னா குருவின் வீட்டில். அப்போ குரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி அடுத்தவங்க செய்யக்கூடிய ஒரு தொந்தரவுகள், செய்வன கோளாறுகள், இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால உயர்வுகள், உங்களுக்கு பெரிய உயர்வுகள் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், பாதிப்பு தராது.
அடுத்தவங்க என்னத்தை செஞ்சாலும் நமக்கு நல்லதுதான் நடக்கக்கூடிய நிலையில் ஏற்படும். ஆக மிதுன ராசிக்கு இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு சத்ருவாக இருந்து ராசியில் இருந்தா சில அதாவது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் இருக்கார். செவ்வாய் அதே நேரத்தில் நல்லதும் செய்வார், நல்ல விஷயங்கள், அதாவது லாபாதிபதி ஆகிறார் உங்களுக்கு. அதாவது மற்றவங்க செய்யக்கூடிய ஒரு தீமை உங்களுக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது. செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்க ராசியை பொறுத்தவரை, மிதுன ராசியை பொறுத்தவரை. ஆக ஒரு தொழில் மாற்றம், முன்னேற்றங்கள், தொழிலில் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம் செவ்வாய் இருக்கக்கூடிய உங்க ராசியில் இருக்கக்கூடியது. அடுத்து இந்த புதன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், கேந்திர வலிமை, சொத்துக்கள், வாகன யோகங்கள், சொத்து யோகங்கள், பதவி யோகங்கள் என்று திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை, சொத்துக்களோடு, வாகன யோகத்தோடு, பதவி யோகத்தோடு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய, மேலும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்கக்கூடியவருக்கு அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் சூரியன் ஒரு அரசு கிரகம். சூரியன் புதனும் சேர்ந்து இருப்பது உங்களுடைய ஆசைகள் எல்லாம், எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் கேந்திர வலிமையோடு புதன் இல்லை, மேலும் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த இடத்தில். கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை வேற லெவலில் புரட்டி போடக்கூடிய முதல் கிரகம் இந்த புதன். அடுத்து மிகப்பெரிய லாட்டரி யோகம், செல்வ யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை சொத்து சுகங்களையும், செல்வ யோகங்களையும், பதவி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு சிறந்த இடம்தான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த காலம். இந்த 2 கிரக அமைப்புகளும் எத்தனாம் தேதி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 19/9/2024 முதல் இந்த 2 கிரகமே ஆட்சி உச்சம் பெறுகின்ற நிலை. புதன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற நிலை. ஆக அந்த மாதம் முழுவதுமே இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு புரட்டாசி மாதம் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, வேற லெவல்ல உங்களை உயரத்தில் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற, புகழின் உச்சத்திற்கு, பதவி உச்சத்திற்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். எதிர்பாராத முன்னேற்றங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டம் என்றால் இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இதாங்க அதிர்ஷ்டம். ஒரு அதிர்ஷ்டம் ஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்டத்துக்குரிய சரியான கிரகம் சுக்கிரன் கோடிகளை, லட்சங்களை, நல்ல பேர், புகழ், பதவிகளை, எந்த துறை, சினிமா துறை இருந்தாலும், கலைத்துறை இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல் தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற, வேற லெவல்ல புரட்டி போடுகின்ற கிரகம் தான் இந்த சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகின்ற காலம் நாம் தர புரட்டாசி மாதத்தை. அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, வேற லெவலில் புரட்டி போடுகின்ற அற்புதமான யோகமான காலம் நிச்சயமாக உண்டு. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட பலன்கள்லாம் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக மிதுன ராசி கொண்டு. இதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடங்கள், ஏதாவது சந்தேகங்கள், சங்கடங்கள் இருந்தால் இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல உங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் ஒரு விதி விதிச்சிருக்கார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பரை ஒரு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்களுக்கு ஏதாவது சரியா வரல, சரியா நடக்கல, ஏதாவது வேதனைகளா இருக்கு, பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த என்கிட்ட ஜாதகம் பார்க்குற பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் என்னங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க, அதானங்க பிரச்சனை மக்களுக்கு. பலன் சொல்வது முக்கியம் அல்ல, பலரின் பிரச்சனைகள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தீர வேண்டும். அவங்க சொல்றதெல்லாம் நான் காதில் எடுத்துக்க போறேன். ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னா நினைக்கிறேன். வல்லவனுக்கு வல்லவன் எங்க இருக்கு, ஆனா என்ன நாடி வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கணும். அது மனுஷனுக்கு முக்கியமான விஷயங்கள், சில விஷயம், நல்ல வேலை, கல்யாணம், குழந்தை, புத்திர பாக்கியம், இந்த விஷயங்கள் சொன்னது நடந்தா போதுங்க. அதுவும் நடக்கல என்னங்க ஜாதகம், ஜோசியம் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்பு, திரும்ப ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியா பிரம்ம வேத சாஸ்திரத்தின் இறைவனால், பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி 18 சித்தர்கள், முனிவர்கள் உருவாக்கிய அந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு
மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு முன்னால் நீங்கள் வாழ்க வளமுடன், எல்லா வளமும் பெற்று எங்கள் பிரச்சனைகளாம் தீர்ந்து நல்லபடியாக வாழணும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.